காசிமேட்டில் பிரபல ரவுடியை துடிக்க துடிக்க போட்டு தள்ளிய கும்பல், தந்தைக்கு பழி தீர்க்க மகன் போட்ட ஸ்கெட்ச், வடசென்னையை உலுக்கிய பரபரப்பு சம்பவம். கொலையாளிகள் 6 பேர் சிக்கியது எப்படி? சென்னை காசிமேடு திடீர் நகர் 2வது தெருவைச் சேர்ந்தவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி உலகநாதன். இவர் கணவனிடம் இருந்து பிரிந்து வாடும் மாலதி என்பவருடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தார். மாலதியும் ரவுடி லிஸ்டில் தான் உள்ளாராம். இந்த நிலையில் நேற்று இரவு இருவரும் வீட்டில் தனியாக இருந்துள்ளனர். அப்போது மர்ம கும்பல் உலகநாதன் மற்றும் மாலதியை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் சம்பவ இடத்திலேயே உலகநாதன் உயிரிழந்தார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த மாலதியை போலீசார் மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து காசிமேடு மீன்பிடி துறைமுகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை நபர்களை வலைவீசி தேடி வந்தனர். போலீசார் போட்ட ஸ்கெட்சில் கொலை செய்த 6 பேரும் வசமாக சிக்கினர். இந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது. திடீர் நகர் பகுதியில் மாலதி பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வருவதாக தெரிகிறது. இவருக்கு பாதுகாப்பாக பிரபல ரவுடி உலகநாதன் இருந்துள்ளார். கடந்த ஆண்டு மற்றொரு ரவுடியான தேசிங் என்பவர் மாலதி வீட்டுக்கு கஞ்சி வாங்க வருபவர்களை எச்சரித்ததாக தெரிகிறது. இதனால் உலகநாதனின் மறைமுக ஏற்பாட்டில் வெங்கடேஷ் என்பவர் தலைமையில் 10 பேர் கொண்ட கும்பல் ரவுடி தேசிங்கை வெட்டி கொண்டு மேலும் குற்றவாளிகளை ஜாமீனில் வெளிக்கொண்டு வர உலகநாதன் உதவியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி தேசிங்கின் மகன் வல்லரசு தனது நண்பர்களோடு இணைந்து உலகநாதனையும் மாலதியும் வெட்டியுள்ளனர். மேலும் தந்தையை கொலை பழிவாங்கும் நோக்கத்தில் மகன் கொலையை திட்டமிட்டு கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகையின் போது திட்டமிட்டு இந்த உள்ளது. காவல்துறையும் உளவுத்துறையும் கண்காணித்திருந்தால் இந்த கொலை சம்பவத்தை தடுத்திருக்கலாம். ஆனால் உளவுத்துறை கண்களை மூடிக்கொண்டு உள்ளதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. ஐயோ, ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. எப்பா சாமி, மெதுவா வரலாம்ல. என்னப்பா உங்களுக்கு அவசரம்? சென்னைக்கு வந்தே ஆகணுமா? இன்னும் 2 நாள் இருந்துட்டு வரலாம்ல சாமி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற போன வேகத்துல சாரையா வராங்களே. காணும் பொங்கலை கொண்டாட குடும்பமாக மக்கள் வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்புவதால் போக்குவரத்து நெரிசல். பெருங்களத்தூர் மேம்பாலம் மீதும் வாகனங்கள் நகராமல் நின்று கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து போலீசார் நெரிசலை சரி செய்து வருகின்றனர்.